அனைவரையும் ஓம் சரவணபவ ஓம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான திருப்புகழ். திருக்குறுங்காடுதுறையில் அமைந்திருக்கும் முருகப்பெருமான் மீது பாடப்பெற்ற திருப்புகழ். நமது அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வர்ணித்து அலங்கார துதியாக இந்த பாடலை நமக்கு வழங்கியுள்ளார். இந்த பாடலை நாம் பாடும் பொழுதே முருகனை திருவடிகளை, முருகனின் அழகை வர்ணித்து நம் கண்முன்னே நம்மால் தரிசனம் செய்ய முடியும். அப்படி ஒரு அற்புதமான திருப்புகழ். இந்த பாடலின் பொருளும் நான் இந்த பாடலின் இறுதியில் கொடுத்திருக்கிறேன். மறக்காமல் அதனுடைய பொருளையும் அறிந்து கொண்டு இந்த பாடலை பாடுங்கள். உங்களுக்கு முழு பலனும் கட்டாயம் கிடைக்கும். நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்வது போல் எந்த ஒரு பாடலின் பொருளும் தெரிந்து கொண்டு பாடுங்கள். அப்பொழுதுதான் அதன் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே தயவு கூர்ந்து இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து பாருங்கள். முருகனின் அருளை தொடர்ந்து பெறுங்கள். வாருங்கள் நண்பர்களே, திருப்புகழை பாடலாம். அலங்கார முடிக்கிரண திரண்டாறு முகத்தழகிற்கசைந்தாடும் குழை கவசம் திரள் தோலும். அலங்கார முடிக்கிரண திரண்டாறு முகத்தழகிற்கசைந்தாடும் குழை கவசம் திரள் தோலும். அலந்தாம மணி திரளை புரண்டாட நிறைத்த கரத்து அணிந்தாழிவனை கடக சுடர்வேலும். அலந்தாம மணி திரளை புரண்டாட நிறைத்த கரத்தணிந்தாழிவனை கடக சுடர்வேலும். சிலம்போடு மணிச்சுருதிச் சலங்கோசை மிகுத்ததிர சிவந்தேரி மனத்த மலர் புனை பாதம். சிலம்போடு மணிச்சுருதிச் சலங்கோசை மிகுத்ததிர சிவந்தேரி மனத்த மலர் புனை பாதம். திமிந்தோதி திமித் திமித் தனந்தான தனத்தனைத் திமிந்தோதி திமித் திமித் தனந்தான தனத்தனத் தினம்தோறும் நடிப்பது மற்புகழ் வேணோ. திமிந்தோதி திமித் திமித் தனத்தான தனத்தனத் தினம்தோறும் நடிப்பது மற்புகழ் வேணோ. இலங்கேசர் வனத்துள் வன குரங்கேவி அழற்புகையிட் இளம் தாது மலர் திருவை சிறை மேலும். இலங்கேசர் வனத்துள் வன குரங்கேவி அழற்புகையிட் இளம் தாது மலர் திருவை சிறை மேலும். இளம் கால முகிற்கடுமை சரம் கோடு கரத்திலெடுத்து இரும் காண நடக்கும் அவர் கினியோனே. இளம் கால முகிற்கடுமை சரம் கோடு கரத்திலெடுத்து இருங்காண நடக்கும் அவர் கினியோனே. குலம் கோடு படைத்தசூர பெருஞ்சேனை அழிக்க முனை கொடுந்தாரை வெயிற்கையிலை தொடும் வீரா. கொழுங்காவின் மலர் பொழிலிற் கரும்பாலை புணர்க்கும் மீசை குரங்காடு துறை குமர பெருமாளே. கொழுங்காவின் மலர் பொழிலிற் கரும்பாலை புணர்க்கும் இசை குரங்காடு துறை குமர பெருமாளே. இப்பொழுது இந்த திருப்புகழின் விளக்கத்தை பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே. அலங்கார முடிக்கிறன திரண்டாறு முகத்தழகிற்கு அசைந்தாடும் குழை. அதாவது
அலங்காரமான கிரீடமும் ஒளி நிறைந்த 6 திருமுகங்களில் அழகுடன் அசைந்தாடும் குண்டலங்களும். அருணகிரிநாத பெருமான் நமது முருகனின் அழகான அந்த 6 முகத்தை வர்ணிக்கிறார். அது எவ்வாறு இருக்கிறதாம்? அலங்காரமான கிரீடமும் ஒளி நிறைந்த 6 திருமுகங்களில் அழகுடன் அசைந்தாடும் குண்டலங்களும் இருக்கின்றன. கவசத்திரள் தோலும் அலந்தாம மணித்திரளை புரண்டாட. அவருடைய தோள்களில் கவசமும் திரண்ட புஜங்களில் மீது போதுமானவரை சூடிய பூ மாலைகள் உள்ளது. மணித்திரளை புரண்டாட இரத்தின மாலைகளை வரிசையாக புரண்டு ஆடவும் நிறைத்த கரத்து அணிந்த ஆழி திருக்கரங்களில் அணிந்துள்ள மோதிரங்களை கூறுகிறார். பாருங்கள் நண்பர்களே, அருணகிரிநாதர் எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் நமது முருகப்பெருமானை. அதனால்தான் இந்த பாடலுக்கு அலங்கார துதி என்று பெயர். வனைக்கடக சுடர்வேலும், அதாவது புனைந்துள்ள வீர கடகமும் ஒளி வீசும் வேலும் சிலம்போடு மணிச்சுருதி சலங்கு ஓசை மிகுத்ததிர. அதாவது புனைந்துள்ள வீர கடகமும் ஒளி வீசும் வேலும் சிலம்போடு மணிச்சுருதி சலங்கு ஓசை மிகுத்து அதிர. சிலம்பும் அவர் பாதத்தில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பும் அழகிய வேத ஒளியை செய்யும் சலங்கையும். அவருடைய சலங்கை எப்படிப்பட்ட சலங்கை? எப்பொழுதும் அற்புதமான ஒரு ஒளியை எழுப்பும். ஆனால் முருகப்பெருமானுடைய காலில் உள்ள சிலம்பின் சிறப்பு என்ன? அந்த அத்தகைய சிலம்பு வேத ஒளியை எழுப்பக்கூடிய அந்த சிலம்பும் சலங்கையும் அணிந்திருக்கிறார் நமது முருகப்பெருமான். அந்த சலங்கைக்கு அப்படி சிறப்பு வந்தது முருகப்பெருமானின் பாதங்களில் உள்ளதால் தான் அந்த சலங்கைக்கு அத்தகைய சிறப்பு. புரிகிறதா அன்பர்களே? ஓசை மிகுத்து அதிர. இவைகள் எப்படி ஓசை செய்கிறதாம்? மிகுத்த ஒளி செய்கிறதாம். சிவந்தேரி மனத்த மலர் புனைப்பாதம். அவருடைய பாதம் எப்படி இருக்கிறதாம்? முருகப்பெருமானுடைய பாதம் செந்நிறமாக இருக்கிறதாம். தாமரை பூ போன்று செந்நிறமாக இருக்கிறதாம். சிவந்தேரி மனத்த மலர் புனைப்பாதம். செந்நிறமாய் மனம் வீசும் மலர்களை புனைந்துள்ள திருவடிகள். அவருடைய திருவடிகளில் மனம் வீசும் மலர்களை அணிந்துள்ளார் என்று கூறுகிறார். மேலும் திமிந்தோதி திமித் திமித் தனந்தான தனத்தன திமிந்தோதி திமித் திமித் தனந்தான தனத்தனன். இந்த தாளத்திற்கு ஏற்ப அவர் அவ்வாறு அவருடைய பாத சிலம்புகளும் அவருடைய வருகையும் இருக்கிறது. மேலும் தினந்தோறும் நடிப்பது புகழ்வேனோ, அதாவது நாள்தோறும் நீ நடனம் செய்யும் அழகையும் இவை எல்லாவற்றையும் நன்றாக சொல்லி துதிக்க மாட்டேனா முருகா என்று கூறுகிறார். மேலும் இலங்கேசர் வனத்துள் வனக்குரங்கேவி அழற்புகையிற்று. அதாவது இலங்கைக்கு அரசனாக ராவணனின் இலங்கைக்கு அரசனான ராவணனின் அசோகவனத்தில் அழகான குரங்காம். அதாவது அவர் யாரை குறிப்பிடுகிறார்? அனுமனை குறிப்பிடுகிறார். அனுமனை அனுப்பி இலங்கையை எரியூட்டி புகையை மூட்டி விட்டவரும் இளம் தாது மலர் திருவை சிறைமேலும். இளம் தாது என்று அவர் கூறுவது லக்ஷ்மி தேவியின் உருவமான சீதாதேவியை சொல்கிறார். மென்மையான மகரந்தம் கொண்ட செந்தாமரை மீது அவரும் லக்ஷ்மியாம் சீதையை சிறையிலிருந்து மீட்டியவரும். யார் மீட்டியது? ராமபிரான். அதைத்தான் அவர் சொல்கிறார். எவ்வாறு சொல்கிறார்? இளம் கால முகில் கடுமை சரங்கோடு கருத்தில் எடுத்து. இளமை வாய்ந்தவரும் கருமுகிலை போன்ற நிறம் கொண்டவரும். அத்தகைய ராமபிரான் எந்த நேரத்தில் இருக்கிறார்? இளமை வாய்ந்தவரும் கருமுகிலை போன்ற நிறம் கொண்டவருமாக இருக்கிறார். கடுமை சரங்கோடு கரத்தில் எடுத்து கொடிய அம்பையும் வளைந்த வில்லையும் கையில் ஏந்தியவரும்.
இருங்கான நடக்கும் அவர்க்கு இனியோனே. தந்தை ஆணையால், அதாவது தந்தையாகிய தசரத மகாராஜாவின் ஆணையின்படி 14 ஆண்டுகள் வனவாசம் சென்ற இத்தகைய புனித ராமபிரானை அவர் கூறுகிறார். தந்தை ஆணையால் இருண்ட கானகத்தில் நடந்து வனவாசம் செய்தவருமான ஸ்ரீராமனுக்கும், ஸ்ரீராமன் என்பவர் யார்? திருமாலின் அவதாரம். திருமாலுக்கு இனியோனே, மருமகனே என்று கூறுகிறார். மேலும் குலம் கோடு படைத்தசுர பெருஞ்சேனை அழிக்க, குலபலமும் கொடிய படைபலமும் படைத்த அசுரர்களின் பெரிய சேனையை அழிப்பதற்காக முனை கொடுந்தாரை வெயிற்கு அயிலை தொடும்பீரா. போர்க்களத்தில் கொடியதும் கூர்மையானதும் ஒளிமயமானதுமான வேலாயுதத்தை செலுத்திய வீரனே, அயில் வீரா அப்படி என்று கூறுகிறார். மேலும் கொழும்காவின் மலர் பொழிலில் கரும்பாலை புணர்க்கும் இசை, செழித்த சோலைகளிலும் மலர் பூங்காக்களிலும் கரும்பு ஆலைகள் இயங்குவதால் ஏற்படும் ஓசை கேட்கும். அத்தகைய இடத்தில் உள்ள குரங்காடு துறை குமர பெருமாளே, அத்தகைய திருக்குரங்காடு துறை தலத்தில் வீற்றிருக்கும் குமர பெருமாளே என்று வர்ணிக்கிறார். பார்த்தீர்களா அன்பர்களே, எவ்வளவு ஒரு அற்புதமான முருகப்பெருமானுடைய அலங்கார துதி. இப்படிப்பட்ட ஒரு அலங்கார துதியை நான் இதுவரை கேட்டதில்லை. இந்த பாடலை நான் பாடியதிலும் மகிழ்ச்சி, அதை உங்களுக்கு தெரியப்படுத்திலும் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. ஸோ இந்த திருப்புகழை நீங்களும் பாடி முருகனின் அருளை பெறுங்கள். நீங்கள் பாடி முடித்தவுடன் பாடும்போது கூட மனதார முருகனை மனதில் நினைத்து ஒவ்வொரு வரிக்கும் உண்டான அந்த பிம்பத்தை நீங்கள் வரைந்து கொண்டே வந்தீர்களானால் கட்டாயம் உங்கள் கண் முன் முருகப்பெருமான் வருவார், உங்களுக்கு ஆசீர்வாதம் புரிவார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. மேன்மேலும் இது போன்ற பல பயனுள்ள திருப்புகழ் பாடல்களை வீடியோக்களை உங்களுக்காக நான் அளிக்க இருக்கிறேன். எனக்கு உங்களது மேலான உதவிகளையும் உங்களுக்கு மேலான அன்பையும் தெரியப்படுத்துங்கள். எவ்வாறு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும்? என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய, மேலும் உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய